بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் மௌலித் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை நான் பல இடத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த ஆசாத் நகரில் இதுவரை அந்த தலைப்பு பேசப்படாததால் இந்த தலைப்பை மீண்டும் இங்கே பேச முன்வந்துள்ளேன். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தவர்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன சந்தேகம் என்று சொன்னால், உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த மூணு பாத்தியா சிறுக்கு பிதாத்திலே விட்டால் வேறு பேச்சே கிடையாதா என்ற ஒரு சந்தேகம் எழும். உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளத்தான் செய்கிறோம். ஆனால் இது போன்ற இந்த மூணு பாத்தியாக்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துவது உண்மைதான். ஏனென்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்தில் மண்டி கிடக்கின்ற எத்தனையோ தவறுகளில் இது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு தவறு. மற்ற தவறுகளை எடுத்துக்கொண்டால் அந்த தவறை செய்யக்கூடியவர்கள் தவறு என்பதை அதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஒரு 1ஆம் நம்பர் குடிகார முஸ்லிம் அதை சரி என்று வாழ மாட்டார். ஒரு வட்டி வாங்கக்கூடிய மூசா அதை தவறு என்று ஏற்றுக்கொள்வார். இது போன்ற எத்தனையோ தவறுகள் இருக்கிறது. அதை தவறு என்று முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் என்னவோ இந்த துரதிருஷ்டவசமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால், இந்த தவறு இருக்கிறது மூலம் இந்த தவறு, இதை தவறு என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டுமல்ல, நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பயங்கரமான நமக்கு சிக்கல் தான். தவறு என்று ஒத்துக்கொண்டார்கள் என்றால் நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. தவறு அப்புறமா செய்யலான்னு போயிடலாம். நாம் எதை பாவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதை நன்மை என்று சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இது பற்றி நாம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூலதை விரிவாக ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு நேரம் பத்தாது. சில அடிகளை எடுத்து பார்த்து இதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம், இஸ்லாம் என்ன சொல்கிறது, மௌலது பற்றி இஸ்லாம் பேசுகிறதா அல்லது வேறு விதமாக சொல்லியிருக்கிறதா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, குலியின் குன்றும் தொகைப்போனவர்களாக பத்தபி உனி எழுபத்துக்குள்ளா வேறக்கும் உருவக்கும் அல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனுக்கு சொல்றான். இந்த வசனத்தை எல்லா அஜத்மார்களும் பள்ளிவாசலிலே பேசுவார்கள். நான் உங்களுக்கு தெரியாத ஒரு வசனத்தை நான் சொல்லல. எல்லா சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த அஜத்மார்களும் எல்லா ஆலிம் சாக்களும் இந்த குர்ஆன் வசனத்தை பேசுவார்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. நாம் அல்லாஹ்வை நேசிப்பது பெருசு கிடையாது, நம்ம நேசித்தான செய்யணும். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா அது முக்கியம். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை தவிர வேறு வழியே கிடையாது என்பதுதான் அடிப்படை. அப்ப நபிகள் பெருமானாரை பின்பற்றுவது என்று சொன்னால் என்ன? இந்த மூணு நபிகள் பெருமானாரை பின்பற்றுவதாக ஆகுமா அப்படிங்கிறத கொஸ்டின் கேள்வி. மூணு என்றால் என்ன என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மூணு என்பது திருமறை குர்ஆன் வாசகம் கிடையாது. எங்களையாவது
குர்ஆன்ல இது பற்றி என்னையா இருக்கான்னு பாருங்க. யா நபி ஸலாம் அலைக்கும் படிக்கல, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் படிக்கிறாங்களா? இது பல மெட்டு போட்டுலாம் படிப்பாங்க. யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். ரோஜா மலர் ராஜகுமாரிங்கிற பாடல் படிப்பாங்க. இப்ப எத்தனையோ மெட்டுகள் இருக்கு, இப்படி படிக்கிறாங்களா? யா நபி ஸலாம் அலைக்கும். அதுல அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாஇ, முதல்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாஇ, அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ, அஸ்ஸலாமு அலைக மின் ரப்பிஸ் ஸமாஇ, அஸ்ஸலாமு அலைக தபன் பிவன்கிலாஇ. இப்படிலாம் படிப்பாங்க. மௌலூத் எங்களுக்கு ஓத தெரியாமல் இல்லை, நல்ல அழகா பிரமாதமா ஓடும். ஏன் இதை சொல்றேன்னா, இவங்களுக்கு மௌலூத் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நல்லா தெரியும் மௌலூத் பத்தி, தெரியாமல் அதை கூடாது என்று நான் சொல்லவில்லை. சொல்ல போனால் இன்றைக்கு வரக்கூடிய சினிமா பாடல்கள் நான் கவனிக்கிறது இல்லை, கவனிச்சோம்னா எடுத்துடலாம். அதே சமயத்தில் சில பஸ்ல போகும்போது வரும்போது சில பாட்டு வந்து காதல உழுது, அந்த பாடல்களோட மௌலூத் வர்றதை நான் யோசிச்சு வந்தது கிடைக்குது. சல்லு பீனா பிஹிமாமி ரண்டக 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 அலா ஷாஃபியில் ரண்டக எங்க இருக்க கூடாது, நம்ம வேணா கொலக்கட்டை போட்டுக்கலாம். சல்லு பீனா பிஹிமாமி கொலக்கட்டை கொலக்கட்டை வெறும் கொலக்கட்டை அது மாதிரி ஓத்தனை செய்றாங்க. மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அண்டங்காத்தா கொண்டக்காய் பாடுறீங்களா இல்லையா? இப்படி எதுக்கு நான் சொல்றேன்னா, எல்லா வகையான சினிமா பாடல்களில் எல்லாம் இந்த மௌலூதுகளை பாட முடியும். இதை பத்தி நான் சினிமா பாடல் நீங்க நினைக்காதீங்க. எந்த பஸ்ல போனாலும் சில பாட்டுகளை போட்டு வீடு எடுப்போம், பஞ்ச வச்சு அதுக்காக விட முடியாது, தவிர்க்க முடியவில்லை. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னாலும் சரி, ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு பஸ்ல ஏறி போனாலும் சரி, எங்க போய் நின்னாலும் இந்த சனியை வருது. இது நம்ம தவிர்க்க முடியல. அந்த டியூன் எனக்கு இயற்கையில ஒரு டியூன் 2 தடவை படிச்சுன்னா மனசுல பதிக்கும். அப்படி ஒரு இயற்கையில எல்லா டியூன் ஈஸியா நிற்கும் மனசுல. அது அந்த ஓர காலங்கள்ல இருந்து இந்த டியூன்கள் எல்லாம் படிச்சு நீங்க சிம்பிளா ஒரு டியூன் சொன்னீங்கன்னா டக்குனே மனசுல இருக்கும். அதனால எங்க கிட்டாது. அப்ப இது போன்ற மௌலூதுகள் இருக்குல்ல, இது எங்களுக்கு தெரியாமல் தெரியாம நான் கூடாதுன்னு சொல்லல, அதை பற்றி நல்ல தெரிந்து அனுபவப்பட்டு இஸ்லாம் அதை சொல்கிறதா இல்லையா என்பதை கவனத்தில் வந்துதான் நாங்கள் முடிவு வந்திருக்கோம். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போல இந்த மௌலூதை ஓதுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாஇ, யா நபி ஸலாம் அலைக்கும். நபியை பின்பற்றினால்தான் நமக்கு வெற்றி இருக்கிறதுங்கிறது சந்தேகம் கிடையாது. அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மௌலூதை பாடியிருக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்படும், ரசூலுல்லாஹ் எப்படி தாமலே பாடிருப்பாங்க அப்படின்னு கேள்வி வரும். ரசூலுல்லாஹ் இந்த மௌலூத் ரசூலுல்லாஹ் பாராட்டும் போது அவங்க தன்மையிலே ஓதுவாங்களா? ஏன் இப்ராஹிம் ஓத வேண்டியதானே? ரசூலுல்லாஹ் தாமலே ஓத வேண்டாம். என்ன சொல்றாங்க? ஊஹிய இலைய அனித்தபஅ மில்லத்த இப்ராஹிம், நபியே இந்த மக்களுக்கு நீ சொல், அல்லாஹ்வால் எனக்கு ஒரு செய்தி வருகிறது, ஊஹிய வஹி வருகிறது அல்லாஹ்விடத்தில் வந்து. என்ன வஹி தெரியுமா? இப்ராஹிம் நபியை பின்பற்ற வேண்டும் என்ற வஹி. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன கட்டளை போடுறானா, நபியே இப்ராஹிம் என்ன வழி நடந்தாரோ அது போன்ற வழியைத்தான் நீ நடக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் மேல ஒரு மௌலூத் ஓதிருக்காங்க. ஒரு யா நபி ஸலாம் அலைஹி, யா நபி யா இப்ராஹிம் ஸலாம் அலைக்கும், யா மூசா ஸலாம் அலைக்கும், யா ஆதம் ஸலாம் சொல்லிருக்காங்க. அப்ப இது ஒரு இஸ்லாமிய முறையாக இருக்குமானால் ஏன் நபிகள் பெருமானார் சொல்லித் தரவில்லை? முதலுக்கு நிறைய கேள்வி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லித் தந்தாலும் சரி, மௌலூதுங்கிறது நீங்க விளங்கணுங்கிறத மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லிட்டு வர. மௌலூது என்பது அது ஒரு பாடல் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வெறும் பாடல் அது மௌலூது என்பது. பாடல் என்று சொன்னாலே பெரும்பாலும் சினிமாக்கள் இருந்தால் உருவாகும். பொத்தாம் பொதுவாக பாடல்களை கவிதைகளை இஸ்லாம் மறுக்கவில்லை.
சில நல்ல கவிதைகளை நல்ல அர்த்தமுள்ள பாடல்களை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மறக்கல இஸ்லாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் பாடல்கள் எல்லாம் வணக்க வழிபாடாக இருக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாட்டுகள் எல்லாம் இருக்க முடியாது, வணக்க வழிபாடாக இருக்க முடியாது. அதை நான் பின்னால் சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நபி எதை சொன்னாரோ அதை நீங்கள் கேட்டால்தான் நான் உங்களை பிரியப்படுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் குரான்ல. நான் ஏற்கனவே சொன்ன வசனம் அதான். இந்த நபி எதை செய்தாரோ எதை சொன்னாரோ அவரை ஃபாலோ பண்றது, அவரை பின்பற்றுவது, அவர் சொல்படி நீங்கள் நடந்தால்தான் உங்களை நான் நேசிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டார். அவர் சொல்படி நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்குமே கிடைக்காது என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக மனதில் நம்ப வேண்டும். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெய்னல் அன்பியாயும் ஒரு பாட்டு இருக்கு, நூலுக்கு இருக்கு. இப்படி கற்று வந்தால்தான் நீங்க யோசிச்சு பாருங்க. வெரி ஈஸியாக உங்களுக்கு சிந்திப்பதற்கு ஒரு சேம்பிள் அவங்களுக்கு சொல்லி தரேன். வெரி சிம்பிள். அலசி ஆய்ந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. வைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும். உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் நுழையும் பொழுது உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. உங்க வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டு தான் போகணும். வீட்டில் யாரும் இல்லை என்றாலும் சலாம் சொல்லுங்க. வெறும் வீட்டை தொடர்ந்து போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இது திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் சலாம் சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? தெருவில் நடக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை பார்த்து சலாம் சொல்வார்கள். நான் ஏன் இதை சொல்றேன்? மூணுல ஃபர்ஸ்ட் சலாம் சொல்றது வருது. அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியா சலாம் சொல்றோம். யா நபி சலாம் அலைக்கும் அது சலாம் சொல்றோம். அதனால நான் சலாத்துல இருந்து உங்களுக்கு வர்றேன். சலாம் சொல்றது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். மூணு சலான நாங்க சொல்றோம் இல்லப்பா, இதனாலதான் எனக்கு தெளிவா புரியணுங்க, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். அப்ப சலாம் என்று சொல்றது இஸ்லாம் திருமறை குர்ஆன்ல சலாம் மிக முக்கியமானது என்பது சந்தேகம் கிடையாது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் செல்லும் பொழுது சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இதுல ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு நீங்க விளக்கலாம். உலகத்தை படைத்தவனுடைய தூதராக இருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்நாட்டின் ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாதிபதி யார்? அந்த நாட்டுக்கு தலைவர் அரசர் யார்? மாலிக் யார்? மலிக் அரசன் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை படைத்தவனுக்கு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண பதவியா இது? உலகத்தை படைத்தவனுக்கு தூதர் சாதாரண பதவியா? இந்திய தூதர், அமெரிக்க தூதர், ரஷ்ய தூதர், இந்த மாதிரி ஒரு நாட்டுடைய தூதர் அந்த எவ்வளவு மதிப்பு இருக்குது? அந்த தூதரகத்தை போய் பார்த்துக்கிற எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறான்? கிட்ட போக முடியுமா? எவ்வளவு உயர்ந்த பதவி நினைக்கிறான்? வேல்டு உலகத்தையும் படைத்தவருடைய தூதராக இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய பதவி நீங்க பாத்துக்கிறீங்க. அந்த நாட்டின் ஜனாதிபதி எதிர்கட்சி இல்லாத தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் வந்து ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் தானே. இன்னைக்கு எந்த தலைவராக இருந்தாலும் எந்த முதலமைச்சரும் எதையும் சொல்லி சட்டமன்றத்துக்கு பிரச்சனை வந்துடும், கொள்ள வந்துடும், ஓடி போய் பயந்து கீழே சாவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் இல்லாத முழு பலம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பதவி இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சிறுவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். அப்படிங்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய உயர்ந்தவராக பண்பாளராக இதுக்கு மேல ரசூலுல்லாஹ் உயர்த்தி சொல்ல வேணுமா? நான் கேட்கிறேன். ஏன் அப்படி கேட்கிறேன்னு சொன்னா, ஒரு பள்ளிவாசல் முத்தவல்லி சாகுது தெரியுமா உங்களுக்கு? நான் பள்ளிவாசல் முத்தவல்லிங்க. பள்ளிவாசல் முத்தவல்லி, அந்த பள்ளிவாசல் தொலை வரக்கூட ஆள் இருக்காது. அந்த முத்தவல்லியும் முத்தவல்லி தொலை கூட போக மாட்டாங்க. வார்த்தை போற முத்தவல்லி எத்தனை பேர் இருக்காங்க? இஸ்லாத்துல அவங்க சம்பந்தம் இல்லாத எத்தனை முத்தவல்லிகள் பள்ளிவாசல் இருக்க பார்க்கணும். சினிமா நடிகர்களை கூப்பிட்டு கல்யாணம் நடத்தக்கூடியவர்கள் முத்தவல்லி ஆகிறாங்க. என்ன சொல்றாங்க இன்னைக்கு பாருங்க, அப்புறம் விஷயத்துக்கு பாருங்க. உதாரணம் நம்ம பள்ளிவாசல் போறோம், மதுஹபை பின்பற்றாதவர்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது, தொப்பி அணியாளர்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது. தொப்பி அணியாளரும் பள்ளிக்குள் வரக்கூடாது. தொப்பி என்ற சுண்ணத்தான் நம்ம கேட்கிறோம். தொப்பி என்ற சுண்ணத்தா? சரி, ஒரு பேசிய சுண்ணத்தையே வச்சுக்குவோம். தாடி வைக்காதவர்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது போடு. தொப்பியும் சுண்ணத்து ஒரு பேச்சுக்கு, தாடியும் சுண்ணத்து. தொப்பியோ தாடியோ இல்லாதவர்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது. இப்படி போட்டா பள்ளிவாச முத்தவல்லியே பள்ளிக்கூட போக முடியாது. எத்தனை முத்தவல்லி வலுவலும் இருக்காங்க இல்லையே? எத்தனை முத்தவல்லி எந்த முத்தவல்லிக்கு இருக்கு? சினிமாக்காரர்களை கொண்டு வந்து ஆடம்பரம் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து நடிகர்களை வைத்துக் கொண்டு ஆடம்பரமாக திருமணம் செய்யக்கூடிய மோசமான
மோசமான துர்பாக்கிய நிலைக்கு இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் தள்ளப்பட்டு நம்மள பள்ளிவாசலுக்கு வணக்கக்கூடாது. வேற யார் வரலாம்? உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு. இப்படிக்கு கீழே ரஜினி மூசா. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. விஜய் இப்ராஹிம், ரஜினி மூசா, ரஜினி அப்துல் கலக்கு இந்த பாஸ்போர்ட்ல மத்தாபேர சேர்த்தம் போடுவாங்க. எமர் அப்துல் ரஹ்மான், மத்தாபேர ஷேக்குமான் அப்துல் ரஹ்மான் முறை தகப்பனார். அப்பம் மேல போடலாம், தகப்பம் மேல, பெற்றவன் மேல. யாரு ரஜினி? உனக்கு யாரு? விஜய் யாருடா? கமல் யாரு? உனக்கு யாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முஸ்லிமுக்கு? என்ன அமைகிறோன்னு பேசுறது நினைக்கக்கூடாது. மானங்கட்ட செயல், இதுக்கு மரியாதை கொடுக்க முடியும்? மானங்கட்ட, வெக்கங்கட்ட, பிறவன் அபுஜெயில் மாதிரி நண்டாச்சு. இதுக்கு மரியாதை பேச இயலாது. அபுஜெயில் பிறவன் மரியாதை சொல்ல முடியுமா? கண்ணிக்கு அபுஜெயில் சொன்னார்கள் தெரியுமான சமயம் படுநாட்கள் அவன் விஷமத்தரமான செயல். உடல் மண்ணுக்கு உயிர் நடிகர் நிர்மாணம் நடக்கும் சொல்ல வேண்டிய ஒரு சமுதாயம் அவனுக்கான உயிரையை யார் கொடுக்க போறேன்? அதுக்கு ஒரு ரசிகர் பண்ணுவான். அவன் பள்ளிவாசல் போறான், அவன் அவன் முத்தவலியா இருப்பான். நடிகர் போறான். நபிகள் பின்னால் போக வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் பள்ளியிடம் யோசிச்சு பாருங்க. நீ ஆத்திரப்படாத, கோவப்படாத, சிந்திச்சு பாரு. உனக்கு நீ தனியாக ஒரு வீட்டை கட்டிவிட்டு எங்கெல்லாம் கூப்பிடு. பள்ளிவாசல் உட்காந்து பள்ளிவாசல் தலைவனாக கொண்டு அழைக்காது. அங்க உட்கார்ந்து தொப்பிலாக பள்ளிக்கூடம் வரக்கூடாது, தாடிகளும் பள்ளிக்கூடம் வரக்கூடாது. பொழுது பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. என் தொப்பி ரெடிமான ஜன்னல் வாங்கி வைக்கிறாங்க சார். பள்ளிவாசல் பார்த்துக்கா இந்த கூடமா 4 தொப்பி வச்சிருப்பாங்க. நம்ம போகும்போது சுத்தி போட்டு என் தாடி முட்டுக்காடி ஒரு வாங்கி வைக்கிறது. தாடி முட்டாடி இருக்குமே, இந்த முட்டாடி எடுக்கலாம் வேணாம், தாடி வச்சிருக்கோம். தொலை போகும்போது மாட்டிக்கிடுங்க. தோல் வெளியே வரும்போது கழிச்சு போங்க. தாடி அட்டாவது கண்டிப்பா மறக்கலையே. அப்ப நீங்க கூத்துதான பண்றீங்க. மார்க்கம் இஸ்லாம் மல்லிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அங்கே அவனுடைய சொல்படி, அவன் தூதர் சொல்படி நடக்க வேண்டிய ஒரு இடம் அது. அல்ல என்னுடைய சுய விஷயத்தை, என்னுடைய ஆசையை, என் மன இச்சையை பின்பற்றுவதற்கு தகுதியற்றோடு சொன்னான். உன்னுடைய மன இச்சைப்படி, உன் இச்சைப்படி அல்லாஹ்வுடைய வீட்டில் செயல்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். அண்ணன் பெருமான சிறுவர்களை பார்த்து சலாம் சொல்றாங்கன்னா எப்படிப்பட்ட மார்க்கத்தை இஸ்லாம் சொல்லித் தருது. இதை பார்த்து மாற்று மாற்றவர்கள் கவரப்படுவார்கள். இல்ல சின்ன பையனை பார்த்து சலாம் சொல்றாங்க, முகமன் கூடுதல்ல சின்ன பையனை பார்த்து சலாம் பார்த்தா என்ன செய்வாங்க? என்ன சின்ன பையன் சொல்லிட்டு பண்பு, பண்பாடு. அதை பார்த்து அவன் திருந்துவான். நீ அவனை பார்த்து சின்ன பிள்ளை குழந்தை பிறந்த உடனே எப்படி கால ரஜினிகாந்த் மாதிரி நம்மள கால தூக்குவான் சொல்லிவிட்டான். விஜய் எப்படிமா டான்ஸ் ஆடுவோம் அந்த எப்படி விஜய் மாதிரி ஆடும், சிம்ரன் மாதிரி ஆடும். யோசிச்சு பாருங்க. இருக்கா இல்லையா நம்மள்ட முஸ்லிம் சமுதாயம் இந்த மாதிரி உணர்வு இருக்கா இல்லையா? அது சந்தோஷம். மாமா வர்றது சிம்ரன் மாதிரி ஆடிக்காட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. நபிகள் நாயகம் சலாம் சொல்லி தந்தார்கள். இந்த மெத்தட் நம்ம இருக்காங்க. யாராவது அவங்க பொண்டாடி சலாம் சொல்றீங்களா? மோல்தோடு கூட மோல்தோடுங்கிறாங்க. எவர்கள் எல்லாம் மோல்தோடு சலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் மனைவிக்கு சலாம் சொல்லிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உங்க பொண்டாட்டி அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் வேண்டாமா? உங்க புருஷனுக்கு சலாம் சொல்லிக்கிறா? அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஏன் உங்க புருஷனுக்கு வேண்டாமா? உங்க பெற்றெடுத்த தாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறா அஸ்ஸலாமு அலைக்கும். நீ பெற்ற பிள்ளைக்கு சொல்லியிருக்கா அஸ்ஸலாமு அலைக்கும். செல்ல ஒரு சிறுவர்கள் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அழகான வழிமுறைகள் நபிகள் பெருமானார் காட்டி தர்றாரு. நீ அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் உஸ்மானா இந்த மாதிரி பாட்டு படிக்க சொல்லுவாங்க. நடைமுறைப்படுத்தி
சலாத்தை சொல்லி மக்கள் மத்தியிலே பரப்பு, அதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில் இணக்கம், அன்பு, நேசம் ஏற்படுத்தாங்க. ஒரு அழைப்பாளர் சண்டை வருது, சலாம் ஒரு நாள், 2 நாள், 3ஆம் நாளைக்கு மேல பேசுறதை அவன் இறந்து விட்டான், நரகவாதி என்றார்கள். தெரியுமா உங்களுக்கு? முஸ்லீம் சண்டை போட்டு 3 நாளைக்கு மேல பேசாம மூத்தாயிட்டா நீ தங்குமிடம் நரகம். சலாம் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும், கொஞ்சம் கோபம் குறையும், வலைக்கும் சலாம். சில பேர் இந்த சலாம்லேயே கோபத்தை காப்பாங்க, அப்படி சொல்லக்கூடாது. பிடிக்காத அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி சொல்லக்கூடாது. விமர்சியின் தலைக்கு முக மலர்ச்சியோடு சலாம் சொல்ல வேண்டும் சொல்றாங்க. சும்மா சலாம் சொல்றது வேணும், சலாம் சொல்வது கூட முக மலர்ச்சியோடு சொல்லுங்கள். விமர்சியின் தலைக்கு சதக்கத்தோடு முக மலர்ச்சியோடு சொல்லக்கூடிய சும்மா முக மலர்ச்சியோடு பார்க்கிறார் ஒரு சகோதரன். நல்லா இருக்கியா? தர்மம் செய்வதாக நன்மை நாங்கள் சொல்றாரு. தர்மம் செஞ்சுட்டான், நல்ல காரியம் செஞ்சிருக்கான். அப்படி இந்த மாதிரி ஒரு பண்பை, மனித நேசத்தை காட்டுகிற நபர்கள் நாங்கள் சொல்லலாம். சிறுவர்களுக்கு சலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க நம்ம மனைவி மக்களுக்கு சலாம் சொல்ல மாட்டோம், சிறுவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய முத்தவல்லிகளும் தலைவர்களும் அஜித்குமார்களும் சலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த அஜித்தா அவங்க சலாம் இருக்காரா? நீ நல்ல போல் தோழி 1000 ரூபாய் கையில் வச்சு அசலாம் மலைக்கும் 1000 ரூபாய் வச்சிருப்ப மலைக்கு 5 ரூபாய் கொடுக்காத அசலம் சொல்லுவாராஜத்து. பெரிய அஜத்து மெட்ராஸ்ல அவர்கள் பெரிய அஜத்து. அவர் சலாம் சொல்லணும். நீங்க சலாம் பதிலை ஒழுங்க சொல்ல மாட்டாரு. பாத்துக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரணும் கௌரவம் பண்ணணுமாமா. சின்ன பையனுக்கு சலாம் இருக்காங்க. நீங்க உங்க மனைவிக்கு சலாம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வீட்டுக்குள்ள நுழையும் சொல்றாங்க. யாராவது சொல்லிருக்கீங்களா? இப்ப நம்ம கையெழுத்து சொன்ன மாட்டீங்க, சும்மா வேணா பொய்யா உயர்த்தலாம். இங்க வந்திருக்கக்கூடிய வீட்டுக்குள் நுழையும் சலாம் சொல்லக்கூடிய ஆளு 5 பேர் இருக்கக்கூடிய ஆளு. நம்ம எதுக்கு போய் சண்டை பிடிச்சிருக்கோம்? உங்களுக்கு சலாம் சொல்லணும், ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லணும், யாருக்கு சலாம் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்லித் தந்ததுதான் சலாம் அலைக்கும். வீட்டுக்குள்ள நீங்க ஒரு வீட்டுக்குள் நுழையும் போது அல்லாஹ்வுடைய சாந்தியின் சமாதானம் உண்டாகட்டுமாக சொல்ல இன்னையிலிருந்து ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா முதல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாளே சிரிப்பாத்தான் இருக்கும். நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பாருங்க. பொண்டாட்டி இதெல்லாம் மொத்தம் சலாமா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க இல்லை. குழந்தைகளுக்கு பழக்கலையே. குழந்தையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து இஸ்லாமிய மரபுப்படி முறைப்படி சொல்லித்தரவில்லை. இந்த அஜித்மார் சொல்லித்தர, மோதல் சொல்லித்தர, அவருக்கு சலாம் சொல்லித்தரல. மோதலுக்கு பாட்டு படிக்க சொன்னா, இந்த மாதிரி நெட்ல எடுத்தா எந்த அஜத்தை வீட்டுக்குள்ள போக சலாம் சொல்லிருக்காரா? அஜித் வீட்டுக்குள்ள எந்த அஜத்தை தமிழ் பழகி சலாம் சொல்லிருக்காரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு போறாங்க. ரைட், இப்ப வேற விஷயத்துக்கு வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெயல் நபியாய் யா நபி சலாம் பேர் பாட்டுக்கிறோம். என்ன எடுத்த சேர்க்கல ரோஜா மலர். அந்த ஷம்சுன் முஜ்லிய அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூருன் ஃபௌக நூரி அந்த இக்ஸீரும் வகாலி அந்த மிஸ்பாஹு சுதூரி. தன்னந்தனியாக நீ அந்த பொருள் பாட்டு. இதெல்லாம் நாங்க மூழ்கி வரக்கூடிய காலத்தில் இந்த மூழ்கி ஓத வேண்டும் என்பதற்காகவே சினிமா பார்ப்போம். எல்லா கூட்டம் பண்ணோம். திருங்க கேட்க செல்வது இவர்கள் ஒரு காலத்தில் மூழ்குவது இல்லையா? ஓதலாம் தெரிஞ்சாச்சு. நீங்க தெரிஞ்சு வாழ வருவோம். ஒருத்தன் குடிக்கிறான், ஒன்னான குடிக்கான திரும்பி வந்தான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நீ ஒரு காலத்தில் குடிக்கலையா? இப்ப குடி அப்படியே சொல்றது. அது திரும்பி வந்தா சந்தோஷமா இருக்கு. இதை போய் சொல்றாங்க இவர்கள் ஓதவில்லையா? ஓதணும். இதை போய் கிடைக்கிறான். இவன் செய்யலையா? செஞ்சோம். அதனால எனக்கு கூட தெரியுது. ஒரு திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் நீ திரும்பி வாங்கணும். இந்த மாதிரி தன்னந்தனியாக ஒரு பாட்டு, அந்த பாட்டுல மூழ்கு சில அடிகள்லாம் மூழ்கு ரொம்ப கஷ்டம். சில அடிகள் எடுக்கிறது இருக்க அப்ப சில பாடல்கள்லாம் வரும். அந்த பாடல்களை எடுக்கும்போது சில பேர் எம்ஜிஆர் ரசிகரா இருப்போம். நாங்க ஓதுற காலத்துல சில பேர் சிவாஜி ரசிகரா இருப்போம். சிவாஜி ரசிகர் சிவாஜி பாட்டு எடுப்போம். சிவாஜி பாட்டுனா சிவாஜி நடிச்ச படத்துல வர பாட்டு. அதனால அப்ப எம்ஜிஆர் படம் சிவாஜி பாட்டு எம்ஜிஆர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப மாதிரி இந்த எவன் பாட்டு படிக்கிறவன் சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு அவங்க பழக்கம் அந்த காலத்துல. அந்த நேரத்துல ஒரு எம்ஜிஆர் ரசிகனா இருப்பான். مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم தங்கத்தோணியே எம்ஜிஆர் படிச்சாலும் ஒன்று படிச்சான். அந்த எம்ஜிஆர் ரசிகனா
சிவாஜி படம் விரும்பி பார்ப்பேன் நான் சின்ன பையனா இருக்கும்போது. அதுல ஒரு பாட்டு வரும், مولاي سلم سلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم امن تذكرني ران بسلمي ما سجد دمعا جار من مقلات بدمي 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 என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் மூலாய செல்வசல் எந்தாயி மன்னபதா. இதெல்லாம் கேட்க அற்புதமா இருக்கு. சரி, போயிட்டு போகுது. இந்த மாதிரி அந்த காலத்தில் என்னென்ன பாடல்கள் வருமோ அல்லாஹ் இப்ப காப்பாத்தினா. இன்னைக்கு நாங்க போறது இருக்குன்னு இவங்கெல்லாம் நம்ம கிட்ட வரவே முடியாது. அவ்வளவு அற்புதமான பாடல்கள் லேட்டஸ்டா என்னென்ன வருதுங்கிறத பார்த்து படிச்சு சொன்னா இடையில கொஞ்சம் பாட்டு வச்சேன். إن التننت ساكنه ليس محتاجا إلى سرود ஒட்டகத்தை கட்டிக்க கஷ்டம். ஒட்டகத்தை கட்டிக்கோ இன்னவை தன்னந்த உசிலம்பட்டி பெண்குட்டி இன்னவை தன்னந்த சாக்கினோ எல்லா கூத்துலையும் ஓடு வரும். இதுல விளைச்சா வெறும் பாட்டுதான் ஓடுங்கிற நீங்க புரியல சொல்ல. கிறிஸ்தவ பாட்டு படிக்கிறான் அவங்களுக்கு. உதாரணமா, கேளுங்கள் தாரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பாட்டா கிறிஸ்தவர்கள் படிப்பாங்க. மூலாய சல்லி வசல் இந்தாய் மன்னபதா இந்தாய் மன்னபதா அல ஹபீபி கதை கேளுங்கள் தாரப்பா. அது ஒரு பாட்டு. ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு படிக்கிறவங்களுக்கு مولاي سل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم امن تذكر جيران بسلمي ما سجد دمعا جرحا من مقلات بدمي سامي ஐயப்போ ஐயப்போ. இது அந்த சாமி ஐயப்போங்கிற பாட்டு எப்படியோ, கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் எப்படி ஒரு பாட்டோ, அது மூலாய செல்வத்தில் அது ஒரு பாட்டு. அவ்வளவுதான். வணக்கம் கிடையாதுங்கிறது வணக்கணும். ஒரு இபாதத்தாக நன்மை நடத்தக்க உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்கக்கூடிய ஒரு அமல் அல்ல அது வணக்கம். அப்புறம் அது அர்த்தம் என்னங்கிறது அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது எவ்வளவு மோசம் இருக்குன்னு நான் ரெண்டாவது சொல்றேன். இது ஒரு வணக்க வழிபாடாக இருந்தால் தொழுகை ஒரு வணக்கம், நோன்பு ஒரு வணக்கம், ஜக்காத், ஹஜ், கலிமா, திக்ர் செய்வது, லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ர் செய்வது, ஸலவாத் ஓதுவது, சலாம் கூறுவது வணக்கம். நபிகள் பெருமானார் காட்டி தந்தது போல இந்த மூன்று ஓதுவது வணக்கமா இபாதத்தா? இபாதத் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் முதலில் செய்திருப்பார்கள். தொழுகை செய்து காட்டியது யார்? நோன்பை வைத்து காட்டியது யார்? ஹஜ்ஜை செய்து காட்டியது யார்? சலாமை சொல்லித் தந்தது யார்? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலத்தை படிச்சு காட்டுங்க. அதான் கேட்க. அப்ப ரசூல் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால், நபியை பின்பற்ற வேண்டுமானால் நபி இப்படி ஓதிருக்கிறார்கள் என்பதை காட்டுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்படி சலாம் சொன்னாங்க? இப்பதான் கொஞ்சம் மீன் விஷயத்துக்கு வர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் ஒருவர் மற்றவரை சந்தித்தால் சலாம் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ள நுழைவர் சலாம் சொல்லுங்க. கணவன் மனைவிக்கு சொல்லுங்க, மனைவி கணவனுக்கு சொல்லுங்க. யாரும் யாருக்கும் சொல்லலாம். மாற்று மாற்றவர்கள் கூட சலாம் சொல்லலாம். சலாம் அலைக்கும் சொல்லி ஒரு இந்து சகோதரர்களுக்கு சொல்லலாம். சலாம் அலைக்கும் சொல்லி ஒரு கிறிஸ்தவ நண்பருக்கு சொல்லலாம். தப்புன்னு தெரியாது. இறைவனுடைய சாந்தி உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். என் இப்ராஹிம் சொல்ற அத்தாக்கு சொல்லலையா? சலாம் அலைக்க அல்லாவுக்காக உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, அல்லாவுடைய சலாம் உண்டாகட்டும். நீ பாவ மன்னிப்பு தேடாது நல்லா தடுத்தான். சலாம் சொல்ல தடுக்கல. சலாம் சொல்ல மகனை சொல்லு, அவனை சொல்லு, அத்தாவை சொல்லு, இந்து சகோதரர்கள் சொல்லு, கிறிஸ்தவ நண்பர்கள் யாருக்குனாலும் சொல்லு, சலாம் சொல்லு. மூழ்கி வர முடியுமாக்காக மூணு சலாம் தானே அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்ப நீங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? சரி, அதற்கு மூணு வர சலாம் வச்சுக்கோங்க. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். இது சலாம் சலாம் வருது. இது போல ஒரு அஜத்துக்கு நீங்க சலாம் சொல்றீங்க. எப்படி பாட்டா படிக்கிற சும்மா சலாம் வாங்கி கூடாது. அசரத்து சலாம் அலைக்கும், மோதினார சலாம் அலைக்கும், முதவல்லி சலாம் அலைக்கும். என்ன செய்வாரு? லூசாரா வச்சுருக்காரு. ஏன் லூசுங்க?
உங்க அத்தாக்கு சலாம் வீட்டுக்குள்ள போறீங்க சொல்லிட்டு அத்தா சலாம் வைக்கணும் சலாம் இருப்பாங்க. அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், மாமாவே சலாம் அலைக்கும், மாமியாவே சலாம். என்ன மர்மனுக்கு எல்லாச்சும் நல்லதாக ஒரு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இப்படி சலாமை நபிகள் பெருமானார் சலாம் சொல்லித் தந்தார்கள் பெருமானார். அதை பாடல் மெத்தடில் சொல்லித் தரவில்லை. பாடல் மெத்தடில் சொல்லித் தருவது சொல்லித் தந்தார்கள் என்று சொன்னால், கூடும் என்று சொன்னால், ஏன் இப்படி செய்யல? ஒரு அடுத்த வரீங்க அசரத்து சலாம் அலைக்கும் அவரை வரை சலாம் சின்ன பையன் பாட்டு சொல்றாரா? என்னோட பாட்டு படிக்கணும் கேட்கிறார். நீ சலாம் இப்படி சொன்னா என்ன சலாம் மாட்டாரு? என்ன கேட்பாரு? எங்க பாட்டு படிக்கிற எத்தனை கேட்கிறோம்? நீங்க சொல்ல சலாம் பாட்டு படிக்கிறோம். சலாம் சொல்லு உட்கார்ந்து விதிச்சு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த சலவாத்தை கோடி முறை சொல்லு, லட்சந்தரம் சொல்லு, கணக்கா இருக்கிறது. டைம் பிக்ஸ் பண்ணாத ரபி அவரு இந்த மாசம் இந்த ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லுங்க. இவர்கள் சலாம் சொல்ல சலவாத்து சொல்லக்கூடாத கூட்டம்னா அவங்க சொல்லுவாங்க. சலவாத்து சொல்லக்கூடாதுமாங்க, சலாம் சொல்லக்கூடாது. சலாம் சொல்லக்கூடாது என்றால் இந்த பாட்டு மெத்தடில் சலாம் சொல்லாத. ஒண்ணு. இரண்டாவது, இதுல இன்னொன்று வச்சுக்கோங்க. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் செய்ய முடியாது இருக்குல்ல, யாருக்கு சலாம் அலைக்கும், யாருக்கு சலாம் அலைக்கும், யாருக்கு சலாம் அலைக்கும் இருக்குல்ல, ஒரு ஆளுக்கு தான் சலாம் அலைக்கும். ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். இத மாதிரி நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு அஜத்துக்கு சொல்லணும். ஒரு அஜத்து வர்றாரு, ஒரு ஆளுக்கு நீங்க சலாம் சொல்றீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் என்ன சொல்றாரு? வலைக்கும் சலாம். திருப்பி வர பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி நடத்துறது? ஏன்னா ஒரு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொன்ன பிறகு நீங்க வர வீட்டுக்குள்ள போறீங்க, உங்க மனைவியும் மனைவி சலாம் சொல்றீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்க மனைவி வலைக்கும் சலாம். திரும்பி மனைவி பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், என்னங்க வலைக்கும் சலாம், என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் மூணாவது சௌடாக வலைக்கும் கால வழியா கேட்டீங்கல்ல? அப்ப செவுட்டு பேருக்கு திருப்பி திருப்பி சொல்லணும். நடந்ததுல பதில் சொன்ன பிறகு முற்றுமொழி ஆயிடும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் திக்ர் செய்வதாக இருந்தால் தனியாக செய்ய. இந்த நபி மீது அல்லாஹ்வுடைய சாந்தமான உண்டாகுமா? நபி யாரெல்லாம் அல்லாஹ் நபி மீது அருள் செய்வாயாக, அவர்களுக்கு துஆ பிரார்த்தனை. என்ன ஸலாம் அலைக்கும் வலைக்கும் சொல்றாங்க, சொல்றாங்க. அது பாட்டையா? மனிதனுக்கு ஒரே மனிதனை சலாம் சொல்வது கூட ஒரு முறையை கற்றுக் கொண்டார்கள் நபிகள் சொன்னாங்க. சாதாரண விஷயமா சலாம்? சலாம் சொல்லக்கூடிய முறையை ஒருவன் சிந்தித்தார் என்று சொன்னால் இஸ்லாத்தால் கவரப்படுவார்கள். இது மாதிரி ஒரு முகமதி உலகத்தை நீங்க பார்க்கும்போது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், இதெல்லாம் பொதுவாக நீங்க இதை சந்தோஷப்படுவீங்க. என் பிள்ளை குட் நைட் அழகா சொல்லுவா, இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவா, நீங்க நினைக்கிறீங்க. குட் நைட் எல்லாம் எனக்கு ஒத்து வருமா? ஒரு வீடு தீபத்தி எரியுது, குட் நைட் வருமா? தீபத்தி இருக்கு, குட் பேட் நைட் அப்படிமா? ஒரு இளம் ஒரு மூத்தாய்ப்பு கிடைக்கிற குட் நைட், குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன், எங்க அப்பன் செத்து ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க. சலாம் சொல்லிப்பாரு, மையத்தோடு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண வீடு அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கும். கல்யாண வீடாக இருந்தாலும் கர்மாதியாக இருந்தாலும் சந்தோஷத்தில், கவலையில், துக்கத்தில், டென்ஷனில், அமைதியில், பிரச்சனையில் எதில் சலாமுக்கு வராது. இப்பேற்பட்ட அழகான முகமது சொல்லித் தருவது இஸ்லாம். அதை சொல்வதன் மூலமாக மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறத பார்த்து நீங்க வந்து பேச வச்சவர்கள் இஸ்லாத்தை புரிஞ்சுக்குவான். நபிகள் பெருமானுடைய நடைமுறை உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை பார்த்தால் இந்த வழியை உனக்கு சொல்லித் தந்தது யார் என்று அவன் மெய்சில் இருக்க வேண்டும். உருவத்தை உயர்த்தவன் எப்படிங்க எப்படி யாருங்க சொல்லி தந்தா? என்ன மெத்தடு? நீ படிக்கிற பாட்டை பார்த்து வந்துடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கலாம்,
இக்கட்டில் மாற்றும் பொழுது நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள்? இந்த மூலங்களை யாரை கூப்பிடுறீங்க? யார் நபி? நபியே ஒரு இடத்துல வருவாங்க. கஃபிரு அன்னி துனூபி வஃபுலி அன் ஸய்யிஆத்திமா, என்னுடைய அனைத்து பாவங்களையும் நீக்கிவிட நபியே அப்படின்றாங்க. அது போல கூப்பிடா முகீக்கம் இருக்கிறாங்க. யா போத்தோப ஆகுல சுலாத்து பண்ணுவாங்க. சுமார் முதல் அட்டாச்சரோட அது வந்துட்டு இருக்கும். அதே போல எல்லாம் தெளிவா வரணும். உங்களுக்கு புரியுதா சொல்றேன். யா போத்தோப ஆகுல சமா வல்லர்ல கௌசஹுமா வமையுனாதிஸ்னி அல்ஃபம் பிகல்வதிஹி அஸ்மம் பிஹிம்மதிஹி ஷர்மன் லிஅஃவதிஹி அஜப்துஹு முஸ்ரிஅம் மின் நஜ்லி தஅவதிஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹிய்யத்தீன் அம்மா பர்கா என்ன அர்த்தம்? யா குதுப அஹ்லஸ்ஸமா, வானத்தின் உடையவர்களுக்கெல்லாம் தலைவரே. வானத்தில் உள்ளவர்கள் தலைவர் யாரு? மலக்களுக்கெல்லாம் தலைவரே. வல்ல அருள பூமியில் இருப்பவர்களுக்கெல்லாம் தலைவரே யாரு? முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. அப்படியே வருது. இது ஒண்ணு எங்களுக்கு ஆச்சரியம். தமிழ் பாட்டு அவங்களுக்கு சொல்றேன், ஈஸியா விளைஞ்சு. அரபில் இருக்கிறனால உங்களுக்கு என்னமா ஏதோ நீங்க நினைக்கிறீங்க? மழை இருக்கிறாங்க, மழை பெய்யுது. மழை யார் பெய்ய செய்வா? மழையை தருபவன் யார்? இந்த பிள்ளைகள் கொடுக்குறாங்க அல்லான்னு சொல்லுவோம். நம்மளே வீட்டில் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு யாரெல்லாம் மழையத்தான் கேளு, யாரெல்லாம் நோயை போக்கும் கேளு குழந்தை நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க. இது தெரியாத அஜித்மார்களுக்கு மழை அல்லாத தருவாங்க. இது தெரியாத இந்த பாடு படிக்கிறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய விஷமம் அது. என்ன விஷமம்? மழையை ஒரு பாட்டில் அல்லாட கேட்டுட்டு அதே மாதிரி ஒரு பாட்டில் சாவலை பாஷா மழை கேட்பாங்க. சாவலை பாஷா யாரு? நாமும் தமிழ்நாட்டில் ஹெட்டாட்சி டிபார்ட்மெண்ட் யாரு? சாவலை தானே. பார்த்தீர்களா? சாவலை மீது பேர் சொல்லுகிறார்கள். சில பேர் சொன்னாங்க பேர் சொன்ன தப்பா, பேர் சொல்றதுதான் வச்சிருக்கு. மரியாதை குறைவா பேசக்கூடாது. பேர் சொன்னது மரியாதை குறைவது. சில பேர் நினைச்சிட்டு இருக்கான் பேர் சொல்றது மரியாதை குறைவா. ரசூலுல்லாஹ் பேர் சொல்லுவாங்க. யா ஹபீபி யா முஹம்மத் யா அப்துல் யா முஹம்மது பேர். ரசூலுல்லாஹ் சொல்ல மரியாதை குறைவில்லை. சாவலை சொன்ன மரியாதை குறைவாமா? அது சொல்லுவாங்க. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நதியை தந்தோனே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. அழகான பாட்டு. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே அல்லாஹ் கேட்கிறது. சரி, இது அமலாக வணக்கமாக செய்ய முடியாது, ஜாலியா படிச்சுக்கலாம். அந்த வார்த்தையை தவறுனா சும்மா ஜாலியா ரசனைக்காக ஒரு டேஸ்டுக்காக படித்துக் கொள்ளலாம், செயல்பட முடியாது. சொல்லிட்டு இப்படிதான் அதுக்காக நல்ல துவாரம் சொல்லி சொல்ல முடியாது. அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே ஆமீன் என்ன பால் பிடிக்கணும். அதுக்கு துவா வருங்க. துவா வருவது குடும்பமா கூடாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். அவரவர் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதான் நபி வழி. ஒருவர் துவா செய்து மற்றவர் ஆமீன் சொல்வது போல நபிகள் பெருமானார் காட்டி தரல. சரி, துவாரம் பாடுவது கேட்டுப்பாங்க. ஒரு பாட்டுல வருமே, அருள்வேகும் ஆண்டவனே அன்புடைய காவலனே இருமைக்கும் தூயவனே இணையில்லாத அல்லாஹ். இணையில்லாத அல்லாஹ் சொல்லிட்டுல அதான் தெரிய சொல்லுவாங்க. இணையில்லாத அல்லாவே அருள்வேகும் ஆண்டவனே. அது வருமானத்துக்குள்ள துவாரம் வரும். உன்னுடைய குர்ஆனை உயர்போகம் நெஞ்சில் வைத்து நித்தமரம் நாம் வாழ இருக்கை அல்லாஹ்வே ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்று தினம் வாழுகின்ற முஸ்லிமனை யாம் வாழ நிலைக்கை அல்லாஹ்வே ஆமீன். இப்படி சொல்லுவாங்க. ஒரு அதே தெரிவிச்சா சொல்ல முடியும். உன்னுடைய குர்ஆனை உயர்போகம் என்னடா நானூறு பாடப்படி ஆமீன் சொல்றான். இப்ப இது அமல் என்ற நிலைமையில நீ எந்த அமலை சரி என்று நினைத்துக் கொண்டு செய்கிறாயோ அதை சொல்லு. ஒருவர் துவா செய்து மற்றவர் ஆமீன் சொல்வதை பெருமானார் காட்டி தரல. சொல்ல முடிஞ்சோன்னு நீ ஒரு அமல் என்று வணக்கம் நீ செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால இப்படி செய்வீங்களா? பாட்டு இருக்கீங்களே.
மீடியா வேல்டின் புதிய வெளியீடுகள். சகோதரர் பி ஜைனுலாபுதீன் ஆற்றிய உரைகள் கற்றப்பின் நிற்க அதற்கு தக, இப்ராஹிம் நபியின் தியாக வரலாறு, பெருநாள் தொழுகை மற்றும் குர்பானியின் சட்டங்கள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் புதுவை மாநிலம், பிஜேயின் கேள்வி நேரம். சகோதரர் SM பாக்கர் ஆற்றிய உரைகள் TNTJ சமுதாயத்தை ஒன்றுபடுத்தியதா பிளவுபடுத்தியதா, இடஒதுக்கீடு யாரால், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன், இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள், கொள்கையில் உறுதி. சம்சுலுகா ரஹ்மானி ஆற்றிய உரைகள் மறுமை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன், இறையச்சமும் தூய்மையான எண்ணமும் MS சுலைமான், இஸ்லாம் கூறும் ஓரிரை கொள்கை MI சுலைமான், ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் நபி KS அப்துல் ரஹ்மான் பிரதோசி. சகோதரர் அல்தாபி ஆற்றிய உரைகள் பாதிக்கப்பட்டோர், தொழுகையை தோழமையாக்குவோம். அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள் அபிவிருத்தி தரும் சம்பாத்தியம், இனிய இஸ்லாத்தை இனிதே எடுத்துரைப்போம், சிந்தனை செய்மனமே மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட் 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 25270006. இமெயில் mediaval@gmail.com. அப்ப இந்த பாடல்களை பொறுத்தவரைக்கு வணக்கமாக இபாதத்தாக நன்மையாக இருக்க முடியாது. அந்த பாடல் என்ன செய்வாங்க, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, நல்ல வணக்கமா, வீடுடா படிக்க முடியுமா, ஒரு நேரத்தில் சாமான் பத்தி முடிச்சு வச்சு இறைவன் நேரம் கையேன்னு சாமான் பத்தி போடுறோம். லூசான மக்கள் ஏன் கேட்கிறோம், படிக்கணும் சும்மா படிச்சு போய் சாமான் எடுத்து கொடுத்துற, அதுக்கான மூலத்தில் சரியா ஏன் தமிழ படிச்சா கேட்பீங்கல்ல, கிறிஸ்டான கேட்பீங்கல்ல, இது அரபிய படிச்சா ஓகேயா, தமிழ் எப்படி இருக்கு, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, இந்த அடிக்கடிக்கு அதே பாடலாளர் அந்த பாட்டு படிச்சாங்க. இந்த மழையை யார்கிட்ட கேட்கறது, சாவலின் பாஷை கேட்கறது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைச்சிட்டு அப்படிலாம் இருக்காது. நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், மழையை யார்கிட்ட கேட்கிறாரு, சாவலின் பாஷாவே மழைதான் கேட்காருங்க. இது நெலிஞ்சு வளைஞ்சு விளக்கமே அந்த பாட்டை படிக்க தெளிவா வரணும். அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, ஐயா நல்லா சொல்றாங்க, அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை அமைக்க வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டதும் ஏறலாம் போதும் ஐயா. யாரு நீ எங்கே 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 சாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. அவர் வாசல் வந்தனால பள்ளிவாசல் போ, அதை சொல்லிட்டான். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் வரலையோ, படைத்தவன் நினைவில்லையோ, பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, அல்லாஹ்வை நாம் தொழுதால் சொல்லிட்டா பள்ளிவாசல் தொழுதால் வெளியே வரும். நீ எங்கே 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 சாப்பிட்டு வரும். என்னடா இது, என்ன இது, என்னது, குளிச்சா பத்தாது, குளிச்சுட்டு கூத்துல விடக்கூடாது. குளிக்கான செய்ய குளிச்ச, குளிக்கான கூத்துல குளிக்கல, நல்லது செய்யத்தான செய்ய சிலரும் கேட்பாங்க, நல்லதும் கெட்டது இருந்தா நல்லதை மட்டும் இருக்குங்க, நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருந்தா நினைச்சு கூட்டலாம் போகணும். புரியாமலுக்கு லிம தம்பி சொன்ன சட்டத்தை பார்த்து தக்கமான சட்டம் ஆக்கிட்டாங்க. ஏன்னா உண்மையோடு பொய்யை கலக்கிறீர்கள், அசத்தியத்தோடு சத்தியத்தை கலக்கிறீங்க, சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்காதீங்க. சத்தியம் வேறு அசத்தியம் வேறு, பொய் வேறு உண்மை வேறு, நியாயம் வேறு அநியாயம் வேறு, சம்பந்தம் இல்லாத ஒன்று ரெண்டும். நல்ல சத்தியத்தோடு அசத்தியத்தை கலந்தால் அந்த சத்தியமும் அசத்தியமாக்கிடும். அது வரைக்கும் திருமணத்தில் சிறந்தது எளிமையான திருமணம் என்று ரசூலுல்லாஹ் பாராட்டு. இதை யார் பாராட்ட விரும்புகிறார், நடிகர்கள் பாராட்டு, நடிகை பாராட்டி, ஒரு கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கில் செலவாம். இன்னல் முபதின காண இஸ்மான ஷயாத்தி, எவர்கள் வீழ்வரையில் செய்கிறார்கள் அவர்கள் ஷைத்தானுடைய அண்ணன் தம்பிமார். என்ன கோவிக்காத, அல்லாஹ் கோவிச்சு, அல்லாஹ் சொல்றான், எவர்கள் வீழ்வரையில் செய்கிறார்கள் அவர்கள் ஷைத்தானுடைய உடன்படுவோம். ஆனா சொல்றேன் காண இஸ்மான ஷயாத்தி, ஷைத்தானுடைய அண்ணி, ஷைத்தானுடைய தம்பி. நம்மளை கோவிக்க கூடாது, கோபப்பட அல்லாஹ் கோவிக்க, அல்லாஹ் அப்படி சொல்றான். ஒரு நடிகருக்குனால போயிட்டு ஒரு நிக்காகமே நல்லது, சுண்ணத்தான அதே ஹராம் கலக்கிற. அதாவது என்ன காரணம், இவர்களை சொல்லி குற்றம் இல்லை, மார்க்க மேதைகள் அஜத்மார்கள் சொல்லக்கூடியவர்கள் அந்த ஹராமுக்கு போய் பாத்தியா, அதான் எதுக்கு போய் பாத்தியா, பாத்தியா தப்பு. ஆனா மார்க்க சாயம் கொடுக்கிறோம், பிஸ்மில்லா சொல்லி அதை பாத்தியா ஓகே, சாரா கேட்கிறார் பாத்தியா ஓகேயா, ஒரு ஆள் சாரா பல வருஷம் வந்து அது பாத்தியா அது நான் குடிக்கிறீங்க பாத்தியா தான் சொல்லுங்க, மக்கள் அடுத்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அசத்தியத்தோட சத்தியத்தை கலந்து பேசுகிறீர்கள், சேர்க்கிறீங்க, அசத்தியத்தோட சத்தியத்தை. சத்தியம் சத்தியம் தான், அசத்தியம் அசத்தியம் தான். அப்போ அருள் மழை மழை ரஹ்மானே சத்தியமா ஒரு வார்த்தை, சத்தியமான வார்த்தை, நல்ல வார்த்தை. அசத்தியத்தை கலக்கி வாருங்க.
அருள்மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை நமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது எல்லாம் போதுமையா, நீ எங்கே 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 சாகுல் மீதானே உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா. கோமானி தெரியா? டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இதையும் நீங்கள் இஸ்லாமிய பாடல் நினைச்சிட்டு இஸ்லாத்தில் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பாடல் என்று வந்துவிட்டால் எல்லா வகையான கூத்துக்களும் நடக்கும். நல்ல கருத்து வரும், விஷம கருத்துக்களும். நல்லதும் கெட்டதும் கலந்திருந்தால் நம்ம ஏற்றுக்க முடியுமா? நல்லது மட்டும் இருக்கணும். ஒரு தட்டு நிறைய லட்டு உண்டையா இருக்கு, அதோட 4 கலந்து வச்சு வச்சிருக்கு, நல்ல உருண்டை இருக்கு, அதை பார்த்து அதோட எடுத்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அவன் இஸ்லாம் என்ற போர்வையில் இவர்கள் என்ன செய்கிறார்? சலாம் சொல்லி யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி தந்தார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை பாட்டு மெத்தடில் சொல்லி தந்தார்கள். நம்முடைய கேள்வி. இரண்டாவது, அந்த மோதல் என்ன அடிவரை நான் சொன்ன மாதிரி முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி இடத்திலே கஷ்டத்தை போக்கு நான் சொன்னேன். வானத்தின் தலைவரே, பூமியின் தலைவரே, குதுபுல் அக்தாப் அவர்களே, முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களே, நீங்கள் ஓடோடி வந்து என் கஷ்டத்தை போக்குங்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேன், 1000 முறை கூப்பிடுகிறேன். அப்படி வருது, 1000 முறை கூப்பிட்டார் என்று சொன்னால் வேகமாக ஓடோடி வந்து அவர் பதில் அளிக்கிறார், பதில் தருகிறார், கஷ்டத்தை போக்குறார், உனக்கு நிம்மதி தருகிறார். அதான் திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஒய்தா விஷயமும் மோஜின் கந்துலை தாவுல்லாஹ் முஹலிஸின லஹுத்தி. முகர்களை போன்ற பயங்கரமான மலைகள் போன்ற அலைகள் வரக்கூடிய நேரத்தில் வந்ததில்ல சுனாமி. பாத்தீங்களா? சுனாமி கேள்விப்பட்டு மெட்ராஸ் நடந்துச்சுல, உங்களுக்கு தெரியுமில்ல? இதுல கூட ஒரு கேள்வி நாம கேட்டோம், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா பயங்கரமா சுனாமி தாக்கிட்ட இந்த மெட்ராஸ்ல லோக்கல் தர்கா இருக்கா, அவருடைய மேல தர்கா மவுண்ட் ரோட் டவுனியா என்னடா செஞ்சிட்டு இருந்தாரு? கோவளத்துல அதெல்லாம் என்னாச்சு இருக்கா? இல்லையா? அது இருக்கா? பாருங்க பாயிண்ட். கோவளம் தர்கா இருக்கு. இது மாதிரி நாகூர்ல பயங்கரமான சுனாமி, அதிகமான உயிர்கள் சேதம். நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால் தான். சைக்கிளிங் போன இளைஞர்கள், செட்டில் கார் விளையாடிய வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள் விளையாட்டு, செட்டில் கார்கள் ஒரு விளையாட்டு. இந்த போலீஸ் ஆட்டம் இருக்கு. அதனால் தினசரி ஒரு நாளைக்கு பாலுக்கே 100 ரூபாய் செலவாகும். அந்த மாதிரி வசதி படைத்தவர்கள், வாக்கிங் போன இளைஞர்கள், இளைஞர்கள் எல்லாம் மொத்தமாக மரணமானது இந்த காரைக்கால் ஏரியா, நாகப்பட்டினம், நாகூர் ஏரியா. அதிகமான முஸ்லீம்கள் எல்லாமே உயிர். ஏன் முஸ்லீம்கள் நான் சொல்றேன்னா, அந்த தர்காவில் உள்ள ஆட்கள் சொல்றேன். மத அடிப்படையில் உயிரில் வந்து முஸ்லீம் காரணங்கள் கிடையாது. அந்த தர்காவில் இருந்த ஆட்கள் நிறைய பேர் மூட்டா போனாங்க. இதுல அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு தர்கா, அதெல்லாம் நிறைய அவுட்டு. அப்ப அல்லாஹ் சொன்ன ஒரு பயங்கரமான சோதனை வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் பணிந்து திரும்பி இருக்க வேண்டும். பணியும் திரும்பணும். இப்ப நாகூர் தர்காவில் அந்த தர்கா இருக்கிற அந்த ஷாலன் பாஷா என்னையா செஞ்சான்னு கேட்டோம். நிறைய பேர் மூட்டா போயிட்டாங்க.
திருந்த மாட்டாங்க. எப்படி திருந்தணும்? அல்லாஹ்வுக்கு பயங்கர சக்தி என்னமோ தெரியல, ஒரு சோதனை ஏற்படுத்திருக்கான் அல்லாஹ். அப்ப நம்ம என்ன குற்றம் செய்யணும்? அப்படியே திருந்தணும். நம்ம இப்ப கேட்டா என்ன சுனாமி வந்தாலும் நாகூர் தர்கா ஒண்ணு ஏறியில அப்படி சொல்லுவோம் கோவத்துல. அவளே அப்படித்தான் இருக்காது. அப்ப திருந்தவில்லை. சோதனை பட்டும் இருந்தாத ஜென்மங்கள். இந்த மாதிரி மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையிலே அவர்கள் மாற்றும் பொழுது யாரை கூப்பிடுவார்கள்? துன்பம் வரும்பொழுது யாரை அழைப்பாய்? தொல்லை வரும்பொழுது யாரை அழைப்பாய்? இந்த மாதிரி துன்பம் வந்து மூழ்க போது நீ அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரிடத்தில் கையேந்தினாலும் நபியின் மனைவிமாராக இன்று கூட நரகத்தில் சென்றிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், 2 பேரும் உயர்ந்த நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தெரிவிக்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப மேன்மைமிக்க நபிமார்கள் ஒருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாருன்னா, வகீல் அதுகுலன்னார மஅத்தாகிரின். நூஹ் நபியுடைய மனைவியை பார்த்து, லூத் நபியுடைய மனைவியை பார்த்து போங்கடி நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டதாம். குர்ஆன் சொன்னது. ஒரு நபியினுடைய மனைவியை பார்த்து போடி நரகத்துக்கு போயிட்டாங்க. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா அத்தா போயா நரகத்துக்கு. ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் போனா நரகத்துக்கு. குர்ஆன் வசனம் இது வந்து கதையோ கற்பனையோ இல்லை. யாரோ இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின். நூஹே, உன் மகனுக்காக நீ பிரார்த்தனை செய்யாதே, அவன் அல்லாஹ்வுடைய எதிரி. அவன் நீ கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை உன் மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏகத்துவத்தை தௌஹீத நீ ஏண்ட கையேந்திர. உன் மகன் என்ன செய்யறான்? என்னை விட்டு யார்கிட்ட கையேந்திரான்? அதை நீ வைத்திருக்கிறது. இணையத்தில் என்ன? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட யாரிடம் கேட்டாலும் சரி. அல்லாஹ் தவிர எல்லாரும் அல்லாஹ் படைக்கப்பட்டதானே. அதனால மற்ற மதத்தவர்கள் நம்பாம இருக்கலாம். உண்மை என்னங்க? சூரியன் யார் படிச்சா அல்லாஹ் படிச்சாலும் ஒரு விஷயம் நம்பணும். நீ சூரியன் கேட்டாலும் சரி, குர்ஆன் கேட்டாலும் சரி, குர்ஆன் கேட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் எதை கேட்க வேண்டுமோ அதை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட யாரிடத்தில் கேட்டாலும் அதான் இணை வைத்தல் என்ற பெரும்பாவம். அது மோதுல சர்வ சாதாரணமாக. மோதுல சாம்பிள ஒரு சில வரிகள் சொல்ல மாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அசத்தியத்தோடு பொய்யை, அசத்தியத்தோடு சத்தியத்தை கலப்பார்கள். எப்படி கலந்துருக்காங்க ஒரு சாம்பிள். யாருக்கு ஒண்ணு வரும். அதுல கதமி அலா ரகமாத்தில் லௌலியாய் துரா பத ஸலாத் சனத்தை அஷ்ரத மிர் ரகஆவமை யுனாதி ஸ்மி அல்ஃபம் பி கல்வதி. முதல்ல படிச்சு காட்டுங்க. அதோட கூட ஒரு சில வரி. இது என்ன வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சாம்பிள். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானியை தனிமையில் இருந்து கொண்டு 1000 முறை கவலையோடு முஹிதீனே வாருங்கள், முஹிதீனே வாருங்கள், கஷ்டத்தை போக்குங்கள் என்று ஒருவன் தனிமையில் இருந்து கொண்டு கூப்பிட்டால் விரைந்து ஓடோடி இருந்து அவர் பதில் தருவார். இப்படிங்கிற வாசனை. இது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனத்தோட உங்களுக்கு விஷயம் முடிஞ்சிடும். ஷிர்க்னா எவ்வளவு மோசம், இப்படி கூப்பிடுறது எவ்வளவு தப்பு, மோல்களை எவ்வளவு விஷம கருத்துக்கள் இருக்கின்றதுக்கு இந்த வசனத்தின் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். அலகும் அருகிலும் எம்சோன பிஹா, அம்லகும் ஐதி எபதிசோன பிஹா, அம்லகும் ஐதி யோசியோன பிஹா, அம்லகும் ஆலை யஸ்மோன பிஹா, கொஞ்சம் சுரக்காத்து மக்கீதுனி பலாத்துன்னு வருவாங்க. அல்லாஹ் என்ன கேட்கலாம் தெரியுமில்ல? நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் நீங்களாக யாரை அழைக்கிறீர்களோ, யார் அழைக்கலாம்? மனுஷனுக்கு ஸ்டாலின் பாஷாவே அழைக்கலாம். முஹிதீன் அழைக்கலாம். பாட்டிலே சொல்லுங்க, அருள் மழை பொழிய வேண்டுமையே எங்கள் அல்ல சாலமே தான் கூப்பிடலாம். முஹிதீனை கூப்பிடலாம். எத்தனை பேர் யா முஹிதீன் சாதனம் பொம்பளை எல்லாம் சாதனம் சொல்லுவாங்க. யா முஹிதீன் அப்படிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் வீட்டுக்கார கூப்பிடுவாங்கன்னு சந்தேகம் தான். முஹிதீன் முஹிதீன் அப்படிப்பாங்க. இப்ப அல்லாஹ் என்ன கேட்கலாம்? நல்லா கேட்கிறீங்க. நீங்க அல்லாஹ் கூப்பிடுங்க. யாருனாலும் கூப்பிடுவோம். சமயம் அல்லாஹ் கிட்ட யாரை கூப்பிடுவோம்? சாதன பாஷான்னு கூப்பிடுவாங்க, முஹிதீன் கூப்பிடுவாங்க. லோக்கல் இருக்கக்கூடிய யாரு கோவலம் அவளியாவே அப்படி நீங்க கூப்பிடுவீங்க. இது அல்லாஹ் கேட்கலாம். நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா? நல்லா கவனிக்கிறீங்க. அல்லாஹ் என்ன சொல்றா? நீங்க கூப்பிடுறீங்கப்பா, நடக்கிற கால் இருக்கா? ஏன் இப்படி கேட்கறாங்க? 2 வகையில் கூப்பிடலாம். ஒண்ணு, நடக்கக்கூடிய கால் நம்ம பார்க்கிறோம். நடக்கிறாரு போறாரு, நம்ம நடக்கும் காலு, பிடிக்கும் கரம், பார்க்கும் கண், கேட்கும் காது, இப்படி நல்லா கேட்கலாம். என்ன முதல்ல கேட்கலாம்? உன்னை பாரு ஒரு மனுஷனா கேட்கலாம். நடக்கும் கால நினைக்கலாம். உன்னை போல மனுஷனா கூப்பிடு. நான் இருக்கிறேன் ஏஜின்னு சொல்றேன்னு சொன்னா
முஹித்தீன் கூப்பிட்டா தப்புங்கிறீங்கள. அவன் பள்ளிவாசல் வந்து மோதினாரேன்னு கூப்பிடுறது தப்பா, அம்மான்னு கூப்பிடுறோம் தப்பா? இது அல்ல இல்ல அம்மா, அல்ல விட்டு அம்மான்னு கூப்பிடுறோம், அத்தான்னு கூப்பிடுறோம், அதற்கு கூப்பிடுறோம், இது தப்பாம்மா. இது தவறு இல்லைங்க. நடக்கும் கால் இருந்தா கூப்பிடு, மோதினாரே நீ கூப்பிட்ட என்னத்தான் வருவாரு. அதற்கு என்னப்பா அப்படின்னு கேட்பாரு, கால் வந்து கேட்பாரு. முகியத்தின்னு சொல்லிடுறா, என்னைக்கா வருவான், என்னப்பா கூப்பிட்டா முகிச்சு வந்தாலும் புரியுது உங்களுக்கு? கூப்பிடுவதாக இருந்தால் ஆனா உன்னை போல மனுஷனா இருந்தா கூப்பிடுறா தப்பு இல்ல. அவன் என்னன்னு கேட்பான், கால் இருக்கு, நடக்கிற கால் இருக்கு, முகிச்சு நடக்கிற கால உயிரோடு இப்ப இருக்கா அதெல்லாம் கேள்வி. நீ கூப்பிடுற அளவுக்கு கால் இருக்கா, கை இருக்கா, கண் இருக்கா, மூத்து இருக்கா, வர்றா? இதை விட்டுட்டு நீ கூப்பிடுவா இருந்தா அதை கூப்பிடும். உன்னை போல கண்ணு கால மூக்குன்னா என்னம்மா பதில் சொல்லுவான், வரமாட்டம்மா. இதை விட்டுட்டு நீ முகித்தின கூப்பிடு, ஷாவி பாஷா கூப்பிடு, கை கால மூக்கு இருக்கா, சவால் விடுங்க. சவால் விடு. என்ன சவால் விடுங்க தெரியுமா? அந்த சவால் இப்ப நான் உங்களுக்கு கூட அல்லாஹ்வை தவிர உயிரோடு இப்ப நம்மளுக்கு ஒரு சக்தி இருக்கு. நீங்க என்ன அடிக்கலாம், நான் உங்களை அடிக்கலாம். என்ன ஒரு 4 பேர் நினைச்சான்னு சொன்னா இப்ப நம்ம பேசிட்டு போகும்பொழுது என்ன செய்யலாம், ஒரு 10% என்ன அடிச்சு போடலாம், சான்ஸ் இருக்கு. அப்படி சிலவர் நினைப்பான், அவளியா கூட தொலைச்சு நினைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் உன் கையால் தான் நான் அடிபட வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டால் அடிவிடும். ஏன் மேல உன் கையால் முகித்தினால் ஒன்று, ஏன் கையால உன் தலை போன நடக்கும். நீ அடிக்க வரல, நான் ஒரே அடி மொத போய் கலந்து அதான் ஓன்ற கட்சி அது நடக்கும். இப்ப பேசிட்டு நீ தான் ஏன் அடிக்கிறனாலும் நடக்கும், நான் உன் தலையை இருக்கனாலும் நடக்கும். முகித்து செய்ய முடியாது. அதான் பாயிண்ட். இறந்து விட்ட யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதான் சொல்றோம். அப்படி செய்ய முடியுமானால் நபியை நீ சவால் கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு என்ன சவால் சொன்னாலும் அதை நான் ஒண்ணு உங்களுக்கு அவரோட எல்லாருமே நபி வழிதான். என்ன சவாலு? அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இறந்து விட்டவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. முடிந்தால் என்னுடைய கையை முகித்தின் விளங்காமல் ஆக்கட்டும் பார்க்கலாம். நான் சவால் என்னுடைய அகம்பாவம் ஆணவம் கிடையாது. படைத்தவன் சொன்ன நம்பிக்கை அடக்க முடியாது. முஹீதீன் உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களும் ஒன்று சேரட்டும். அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் அவர்கள் கடவுள் என்று கூப்பிடுகிறார்களோ, கஷ்டத்தை போக்குவார்கள் என்று கூப்பிடுகிறார்களோ, எல்லா தர்காக்கள் உள்ள அவுலியாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னை நாசமாக்கட்டும் பார்க்கலாம். இது சவால். நான் உரை ஏன் கூட சொல்றேன். புரிஞ்சப்பா அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ் என்னை நாசமாக்கட்டும் பார்க்கலாம் சொல்லிய அப்படி தொலைதியை பார்க்கணும் சொல்ல முடியாது. நான் தைரியமா சொல்லுவேன். மொழித்தியை நானும் செய்யணும். மக்களை இறங்கினேன் படாக்கள் உங்க கால ஒன்று பாத்தியா மொழித்தி உடத்தாருல கால ஒண்ணு கிடைக்க முடியாது. என் காலு கீழே இறங்கும் பொழுது உடைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நீங்க அத்தனை பேர்கள் சேர்ந்தாலும் அது தற்கையில இருக்கு. நான் இறங்கும் பொழுது ஒரு தூசி கூட என்னை படக்கூடாது என்று நாடிவிட்டால் மொத்த உலகம் சேர்ந்தாலும் தூசிக்கூடாது. இந்த முஸ்லிமுக்கு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் கோளாறு ஏற்பட்டு இது முகித்தில் செய்தார் என்று நினைத்தால் அதெல்லாம் சிரிப்பு. இந்த நம்பிக்கையில கோளாறு ஏற்பட்டு அவனே செஞ்சிருவாரு, இந்த செய்தி செஞ்சிருவாரு. இந்த சிறுக்கை செய்வதால் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பையன் நரகத்துக்கு போனான், லூத் கொண்டாட்டி நரகத்துக்கு போனான், நூஹ் மனைவி நரகத்துக்கு போனான். சிறுக்கை செய்ய மாட்டேன், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கையேந்த மாட்டேன் என்று சொன்னதால் தான் ஃபிரௌனுடைய மனைவி சொர்க்கத்துக்கு சென்றார். பார்க்கணும். அதை பத்தாத உங்களுக்கு ஃபிரௌன் படம் அழிக்கிறாங்க. தன்னை கடவுள் என்று வாய்த்தவன், நான் தானே கடவுள். அந்த பொம்பளைய என் மனைவியும் பொம்பளை கடவுள் சொல்லியிருப்பான், பேசாம இருந்திருந்தா. பிறவனுடைய மனைவி பிறவன் கூட இருந்திருந்தா நான் ஆம்பளை கடவுள், என் மனைவி பெண் கடவுள். அப்போ ஒரு நாட்டின் அவன் தனிப்பட்ட ஒரு கவர்மெண்ட், அவனுக்கு எதிர்கட்சி தலைவர் கிடையாது. பிறவனுக்கு அந்த அம்மாக்கு எதிர்கட்சி தலைவர் யாரும் கிடையாது. முழு மனதோடு அவர் அதாவது அரசியாக இருந்து கொண்டு நான் பெண் கடவுள் என்று சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா சமுதாயம் ஏற்றிருக்கும். ஏற்றது பிறவன கடவுள் நேரத்தை அவன் மனைவி என்ன பொம்பளை கடவுள் இருக்கிறதா காரி துப்பினார்கள். நீ என்னடா கடவுள் புருஷன், நீ எப்படி கடவுளா இருக்க? உன்னுடைய பலம் பலகீனம் எல்லாம் எனக்கு தெரியும். சொல்ல போனா புருஷனுடைய பலகீனம் மனைவி தான் ரொம்ப ஜாஸ்தியாவே தெரியும். வெளியே திருத்தம் பேசிட்டு இருக்கான், வீட்டுல போனா வெளியே திருப்பி கிளிக்கும் போட்டாட்டு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கொண்டாட்டு பாஜா படிக்காத உணவு
முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். பிஜே, எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்ப ஃபிரௌனுடைய அந்த பலம் பலகீனம் முழுக்க முழுக்க தெரிந்தவர்கள் மனைவி. நீ எப்படி கடவுளா இருக்க முடியும்? எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை தேவையும் உனக்கு இருக்கு. அப்ப நீ எப்படி கடவுள்? நம்மை படைத்தவர்கள் இருக்க முடியாது. அதனால மூசா சொல்லக்கூடிய கடவுள் தான் கரெக்ட் என்று சொன்னது யார்? மூசா சொல்லக்கூடிய இறைவனை மட்டும்தான் கையேந்துவன் என்று படு மோசக்கார ஃபிரௌனுடைய மனைவி சொன்னார். சொர்க்க முடியாது. ஏகத்துவத்தை சிறுத்து வைக்க மாட்டேன் என்பதை அழுத்தம் திருத்தம் அல்லாஹ்வோட மட்டுமே கையேந்துவேன். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், சிறுத்து செய்ய மாட்டேன், ஏகத்துவத்தை கடைபிடிப்பேன் என்று ஃபிரௌனுடைய மனைவி சொன்னதால் அவர் மோசக்காரனாக இருந்தும் அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைத்தது. அதான் அல்லாஹ். நீ எப்படி உள்ளவன் பார்க்க முடியும்? நீ நபிக்கு சொந்தமா? அவுலியாக்கு நபிக்கு சொந்தமான அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர்கள் முகித்தின் அண்டிக்கிறது. அப்ப ஷாலிம் பாஷா நபியின் மனைவி முகித்தின் உனக்கு உதவுவது இருக்கட்டும், கொண்டாடிக்கு உதவ முடியுமா? முடியாது. ஒரு நபி உதவ முடியல. குர்ஆன் வசனங்கள் இது கீழ் அதுகுலன் நாரம் ஆட்டாகும் போங்கரி நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டது. முடிவு தீர்ப்பாகி விட்டதுனால யாருக்கு? யாருக்கு? அதாவது நூ அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கு, லூத் நபி மனைவிக்கு நரகத்துக்கு போங்க என்று தீர்ப்பாகி விட்டது. சொர்க்கம் உறுதியாகி விட்டது. யாருக்கு? ஃபிரௌனுடைய மனைவிக்கு. ஒரு கெட்டவனுக்கு மனைவியாக இருந்து அவர் கரெக்டாக ஏகத்துவத்தில் இருந்தார், சொர்க்கம் கிடைத்தது. நல்ல நபிமார்களுக்கு மனைவியாக இருந்து ஏகத்துவத்தில் இல்லாமல் இணை வைத்து சாயல் விழுந்தால் நரகம் கிடைத்தது. ஆக இந்த ஏகத்துவத்தை குளிரோடு குறைப்பது போல வரிகள், விஷவரிகள் மூணுது கிடைக்கும். என்ன விஷவரிகள்? அந்த விஷவரிகளை கடையில் சொல்றமா? அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். முஹித்தின் கேட்கலாம், அல்லாஹ் விட்டு அல்லாஹ் கேட்க வேண்டியது அவளையோட கேட்கலாம். என்ன சொல்றாங்க தெரியுமா? அடுத்த ஒரு அஜர் சொல்லிடுவாரு. அதுக்காக இப்படி சொல்லிக்கிறேன். பாகத் ஸலாத்து தினத்தை அஷ்ரத்தமிழ் ரக்கா 12 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு, நல்லா கவனிக்கிறீங்க, இதை கடைசி முடிவு பண்ணுங்க. 12 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். எத்தனை ரக்காத்து? 12 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுடைய பேருதவியால், அல்லாஹ்வுடைய பேருதவியால் முஹீத்தின் அவர்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று கூப்பிடுங்கள். இதுதான் விஷமம். விஷமம் புரியுதா உங்களுக்கு? அதாவது நல்ல விஷயத்தை ஜாயின் பண்ணி பொய்யை சேர்ப்பது. நான் சொல்லல பிஸ்மில்லாவை சொல்லி சாராயம் குடிக்கிறது. அது மாதிரி முஹீத்தில கேட்க அல்லாஹ்வை தவிர யாரையும் கையிடக்கூடாது. இவன் என்ன சொல்றான்? தொழுக. இது எது போல இருக்கு தெரியுமா? நான் சொல்றேன், ஒரு ஆளை பார்த்து நல்ல ஒரு செஞ்சுக்கப்பா, ஒரு செஞ்சுட்டு 100 ரூபாய் தர்மம் செஞ்சுட்டு ஒரு 20 ரக்காத் தொழுதுட்டு உட்காந்து யா அல்லாஹ் ரஹ்மானி, அல்லாஹ் கூப்பிட வேண்டியது. எப்படி கூப்பிடுறதுன்னா அல்லாஹுடைய பேருதவியால், ரஹ்மானுடைய பரக்கத்தால் முருக பெருமானே பிள்ளையார் அப்பனே என் கஷ்டத்தை போக்கு. ஓகே, அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் மதப்படி மாற்ற முடியாது. ஓகே, அவங்களுக்கு அவங்க சட்டப்படி. நான் ஒரு இந்து என்றால் நான் இப்படி இருப்பேன். ஒரு ஆள் சொல்றாரு, நீ முஸ்லீம் என்றால் இப்படி இருக்க முடியுமாங்கிறது கேள்வி. ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாரு, நான் என் பைபிள் படி வாழ்வேன், அது அவருடைய இஷ்டம். ஒரு இந்து இருக்கிறாரு, நான் என் பகவத்கீதைப்படி வாழ்வேன், அது அவர் இஷ்டம். ஒரு முஸ்லீம் என் குர்ஆன் படி வாழ்வேன் சொல்லிக்கிட்டு நீ வந்து அவரையா கூப்பிடலாமாங்கிறது கேள்வி. இஸ்லாமிய போர்வை செய்ய சொல்லு, எனக்கு இஸ்லாம் பிடிக்கல, எனக்கு பிடிக்கணும் சொல்லி தொலை, அது பிரச்சனை கிடையாது. இஸ்லாம்
எனக்கு குரான் பிடிக்காது, ஹதீஸ் நபி வழி பிடிக்காது, எனக்கு சாவர பாஷா பிடிக்கும், சொல்லி தலை முஸ்லீம் இல்லைன்னு போயிருவோம். நீ என்ன சொல்ற? பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிச்ச சாராயம் சொன்னதாக பாக்குறேன். பிஸ்மில்லா சாராயம் குடிச்சாங்க, அதனால சொன்னது. இதுதான் விஷமத்தனமான காரியம், மோசமான காரியம். இதுல ஒரு கொடுமை என்னன்னு சொன்னா, பதவி அதெல்லாம் சொல்ல தயார் இல்லை. பதவி ரகபாத்தில் ஒளியாங்க முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அகம்பாவம் பிடித்தது போல காட்டுகிறார். நம்ம முஹீதீனை திட்டம் சொல்றோம். இதுல இருந்து யாரும் நம்ம முஹீதீனை திட்டியா இருக்கணும். தனிப்பட்ட ஒரு ஆள் பேரை சொல்றாங்க, திட்டிருக்கமா முஹீதீன் வந்து கட்ட, அவர் நெட்ட, அவர் மூக்கு கோணமா இருக்கும், இப்படி ஏதாவது சொல்லியிருக்குமா? அவன் என்ன சொல்ற? முஹீதீனை திட்டான். இதோட இன்னொரு விஷயத்தை வழங்கணும். நம்ம பேச ஆரம்பிச்சோன்னே சில பேர் சொல்லலாம், மனம் புண்படு மாதிரி நம்ம பேசுவாங்க சார். போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லுங்க, காவல்துறையில் எங்க நடந்துச்சு, நிறைய ஊர் நடக்குது. திருநெல்வேலி காவல்துறை பெரிய அதிகாரி எங்களோட சொன்னாரு, மனம் புண்படுற மாதிரி பேசாதீங்க சார். மனம் புண்படுற மாதிரி நாங்க பேச மாட்டோம். நாங்க பேசுறதுல அவன் மனம் புண்பட்டா நாங்க ஒண்ணு முடியாது. எப்படின்னு சொன்னா, திருடர்கள் ஜாக்கிரதை, பிக்பாக்கெட் திருடர்கள் ஜாக்கிரதை நீங்க எழுதி போட்டீங்க சார். போலீஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லயும் திருடெல்லாம் ஒண்ணாங்க சார். எங்க மனசு ரொம்ப புண்படுது, அழிவு சார். நீ திருடனான்றதுல ஒரு மனம் புண்படுவோம், நீ திருட உனக்கே மனம் புண்படுது. குரான் வழி என்று சொல்லிவிட்டு குரான் இல்லாத ஆய வச்சு நான் சொல்றேன், உனக்கே கோவம் வருது. நீ குரான் எழுதுறதுல ஒரு கோவம் வரக்கூடாது. இஸ்லாமிய பேரை இல்லாத செய்யறது குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, உனக்கே கோவம் வருது. ஏன் கவலை வருது? புண்படுது. திருடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்டு நம்மளுக்கு சந்தோஷம். ஆமா கரெக்ட்னு வருது. ஏன் திருடல? ரொம்ப மனம் புண்படுது. அவனை திருப்பேன் யோசிச்சு பாரு. அப்ப அவுலியாக்களை முஹீதீன் போன அவுலியாக்களை நம்ம திட்டமில்லை. அவுலியாக்களை கையேந்த கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அவுலியாக்களுக்கு கேட்க கூடாது என்பதுதான் சித்தி என்றால் அதை தொடர்போம். அது பேர் திட்டு. நீ வச்சுக்க, திட்டு கிடையாது. பெற்ற தாயை வணங்கக்கூடாதுங்கிறவனா, முகமது ரசூலுல்லாஹ் வணங்கக்கூடாதுங்கிறவன், நபிக்கு உயிரை கொடுக்க வேண்டும், நபியை வணங்காதே. நபி அவுலாபின் முஃமினீன் நம்ம செய்யும். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். உம்மஹாத்துல் முஃமினீன் நபிமார்களின் மனைவிமார்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் தாய்மார்கள். என் தாய்க்கு உயிரை கொடுக்கிற மாதிரி ஆயிஷாக்கு உயிரை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு உயிரை கொடுக்கணும், ரசூலுல்லாஹ்க்கு உயிரை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் கும்பிடலாமா? கூட தாய்க்கு உயிரை கொடுப்போம், தாயை வணங்க மாட்டோம். தாய் நாட்டுக்கு கூட உயிரை கொடுப்போம், நியாயம் இருந்தா. தாயை வணங்க மாட்டோம், அதை நாட்டை வணங்க முடியாது. நாங்க தாயாருக்கு உயிரை கொடுப்போம், நியாயம் இருக்குமா? அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை கூட வணங்குவது, அவர்களுக்கு கையெழுவது கூடாது அப்படின்னு முஹீதீன். அப்ப நம்ம எந்த அவுலியாக்கள் என்ன நம்ம திட்டல, அவன் அப்படி சித்தரிக்கிறான். உண்மையில் அவுலியாக்களை மட்டும் தரக்கூடிய வார்த்தை சில இடத்துல இருக்கு. சில இடத்துல முஹீதீன் அகம்பாவம் பிடிச்ச மாதிரி போறது எழுதி வச்சிருக்கான். நான் சொல்லிட்டு முடிச்சாரு. என்ன சொல்றான்? கதமி அலா ரகபாத்தில் அவுலியா அதாவது தாக்க கிதாபுல்லாஹி முஸ்தமியா. முஹீதீன் அப்துல் ஜிலானி அவர்களே, அல்லாஹ்வுடைய பேச்சு உங்களுக்கு வந்தது. அந்த மூலத்தில் வரக்கூடிய வார்த்தையில ஒரு அடி. அல்லாஹ்வுடைய பேச்சு என்னஞ்சான், அல்லாஹ் பேசினான். என்ன பேச்சு வந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு பேசுற முக்கியமான சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டீங்க. என்ன கேட்டான முஹீதீன்? இதே பச்சை பொய். அல்லாஹ்ட்ட முஹீதீன் பேச முடியுமா? ரசூலுல்லாஹோட க்ளோஸ் வஹீங்கிறது. அதுக்கப்புறம் யார்கிட்ட அல்லாஹ் பேசுற வஹீங்கிறது இன்னொரு சாமி கடைசி முடிஞ்சு வச்சு. இதே பக்கா பிராடு பொய். அல்லாஹ் முஹீதீன் பேச முடியாது. சரி பேசினா நல்லதையாவது பேசணும். என்ன பேசினா தெரியுமா? முஹீதீன் என்ன செஞ்சாரா? கதமி அலா ரகபாத்தில் அவுலியா, யா அல்லாஹ் என்னுடைய கால் பாதங்களுக்கு கீழே ரகபாத்தில் அவுலியா, மற்ற அவுலியாக்கள் இருக்காங்கல்ல, முஹீதீன் தலைவர் அப்படிங்கிறாங்க, மற்ற அவுலியாக்களுடைய பிடரி எல்லாம் என் பாதங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்வை அனுமதி பெற்று செய்தீர்கள். தெரியுதா? எல்லா அவுலியாவும் கணக்கு என்னுடைய பாதங்களுக்கு கீழே மற்ற அவுலியா பிடரி இருக்கிறான்னு அர்த்தம். எல்லா அவுலியும் சந்திர நீக்கணும் ஆகலாம். இந்த அனுமதியை நீ கேட்டீர்கள். எல்லாம் இழுத்துக்கோ இல்ல சொல்லி ஆளும் சட்டலாம் இருக்கா இல்லையா? கதமியாளா அக்கமாத்திர அவுலியா இருக்கா இல்லையா? என் பாதங்களுக்கு கீழே மற்ற அவுலியாக்களுடைய பிடரி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று இதை நீங்கள் செய்தீர்கள். அல்லாஹ் பொதுவாகவே அதோட பேச முடியாது.
அப்படின்னா அல்லாஹ் அனுமதி கேட்ட சந்தேகம் பண்ணான், தோல்விச்சு போட மாட்டான். நபிகள் நாயகம் தப்பும் முக்கமான எப்பவும் ஆஜிமி ஆகும் ஆகும். பிற மதங்களில் தங்கள் தலைவர்களுக்கு எழுந்து மரியாதை செய்வது போல எனக்கு நீங்கள் எழுந்து மரியாதை செய்யாதீர்கள் என்று சொல்ல மாட்டேன். நபி உயிரை விட மேலான ரசூலுல்லாஹ்க்கு எஞ்சி நிற்க கூடாது. அது மட்டுமல்ல, மன் சர்ரஹு வன் யதமத்தல்லஹு ஃபல் யதபவ மகாதஹு மின்னார். தனக்காக பிறகு எழுந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்பினார். தனக்காக இன்னொரு ஆள் எஞ்சிக்கணும், நான் பெரிய நினைக்கிறா இல்லையா, நான் வர்றேன், உங்க பையன் பேசாம உட்கார்ந்து இருக்கான், இந்த அர்த்தம் ஆனவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவன் உட்கார்ந்து உனக்கு என்ன சில நினைக்கிறேன், நான் வர்றேன், கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் உட்கார்ந்து, நான் உட்கார்ந்து ஓ மரியாதை குறையுது, அவன் உட்கார்ந்து நீ போற ஓ மரியாதை குறையுது, நான் மேலே வந்து உட்கார்ந்து. சில பேர் சொல்லுவாங்க காலுக்கால கால் உட்கார்ந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, அவர் காலத்தால் அவர் காலத்துக்கு கூட எனக்கு என்ன மரியாதை குறையுது, என் காலத்துக்கு கூட இது குருட்டுத்தனமான எண்ணங்கள், குருட்டுத்தனமான பக்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தனக்காக பிறகு எழுந்திருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அவன் தங்குமிடம் நரகம். இப்படி அறிவிச்சிருக்கா இல்லையா? நான் அடுத்த எனக்கு எங்க நினைக்கிறேன், நான் பெரிய அஜர்த்து, அது பெரிய முத்தவல்லி, அதை பழக்காரன், எனக்கு எஞ்சி நிக்கிறேன்னு நினைச்சு, அது மட்டும் இல்ல எஞ்சி நிக்க நான் சந்தோஷப்படுறேன். நம்ம ஒண்ணு எங்கேயா பாத்தியா, தங்குமிடம் நரகம். உனக்காக பிறகு எழுந்திருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அது அகம்பாவம். பிறருக்காக நீ எழுந்திருந்தால் அது இழிவு. இழிவும் வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம். அப்படி சொல்லிட்டு அந்த மார்க்கெட் உட்காந்துட்டு நான் சங்கரை மிதிக்கணும் முகிட்டு அல்ல சரின்னு நானும் அவருடைய காலப்பட்டோம். இப்படி சொன்னா அவளை ஒத்துப்பானா? நபிகள் நாயகம் என்ன எப்படி ஒரு பண்டிகை சொன்ன என்ன நினைப்பாங்க, இப்படி அம்மா முடிச்சவங்களா இருப்பாங்க அவருடைய நினைப்பாங்க. இப்படி இருந்து அந்த அவரையா கூப்பிடுறியா முகிட்டீங்க, நான் சொல்லியிருக்க மாட்டாங்க சொன்னாரு. அப்பா அம்மா முடிச்சோம் இதான் ஒண்ணு ஏத்துக்க நாங்கள விட்டோம், இன்னும் நாங்கள நினைக்க முடியாது. நபி சொல்லித்தாரு, இந்த நபியோட மார்க்கம் முற்றுப்பட்டு விட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah